அவையோருக்கு எனது அன்பு வணக்கங்கள். என் சிந்தையின் வண்ணங்களுக்கு செவிகொடுக்க காத்திருக்கும் உங்கள் எண்ணங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழ பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆம், எனது தலைப்பு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பெண்களை சட்டங்களையும் பட்டங்களையும் கற்று ஆளச் சொன்ன எனது பாரதியின் வரிகளுக்கு உரிய பெண்களே எனது தலைப்பிற்கும் உரிய மகாசக்திகளாவர். இந்த தலைப்பிற்கான மெனக்கெடல்கள் மிகவும் சொற்பமே. காரணம், எனது ஆசானாகிய பாரதியும் அவரது தாசனும் எனக்கு கை கொடுக்க என் முன்னே வந்து நின்றனர். பெண்களை நாட்டின் கண்களாகவும் போற்றிய புண்ணிய மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியில் வாழும் நாம் இன்று பல பல வன்மங்களை அவர்களுக்கு எதிராக சந்தித்து வருகிறோம். இருப்பினும் அவர்கள் வீழாதவர்கள். ஒவ்வொரு முறை ஒரு பெண்ணின் வீழ்ச்சி ஏற்படும் போதும் அவளின் விழுதுகளாக பல பெண்கள் நான் வீழ்வேல் என்று நிலைத்தாயோ என்று வீம்புடன் மார்தட்டி எழும் பல சம்பவங்கள் இங்கே நித்தமும் அரங்கேறி வருகின்றன. நிருபயா போனால் என்ன, நாட்டை நிர்வகிக்க நாங்கள் உண்டு என எழும் எங்கள் வீரமங்கைகள். மண்ணுக்குள் பலர் மாண்டு போனாலும் எங்கள் மலாலாக்கள் என்று மோய்வதில்லை என்னாலும் குரல் கொடுக்க. பெண் சிசு கொலைகள் மூலம் பல பெண் சிசுக்கள் விண்ணுலகம் சென்ற போதும் அவர்களின் கனவை எல்லாம் ஒன்று சேர்த்து பின்னாலே சென்று சாதித்தார்கள். கல்பனா சாவ்லாவோடு சுனிதாவும் என்று பல புலிகளுக்கு நடுவே காட்டை நிர்வகிக்கும் அழகான சிங்கமாய் கர்ஜனையோடு நாட்டை ஆட்சி செய்தார் எங்கள் ஜெயலலிதா. ஆம், அவரின் பல இன்னல்கள் கடந்த அவரது வெற்றியின் ஒரே தாரக மந்திரம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஒரு காலத்தில் சில துறைகளில் ஆண்கள் மட்டுமே பங்கு பெற்று பணியாற்ற இயலும் என்றிருந்த அந்த கதைகளை எல்லாம் மாற்றி இன்று இராணுவம் முதல் ரயில் வரை அனைத்தையும் தங்கள் மேன்மையான கைகளால் நேர்த்தியுடன் கையாண்டு வெற்றியை தங்கள் வசமாக்கிய பெண்களின் தாரக மந்திரம் எதுவென்று தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எங்கள் பெண்களின் வீரம் பற்றி பேச, அவர்களின் முன்னேற்றம் பற்றி பேச, அவர்களின் வளர்ச்சி பற்றி பேச நான் 20 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் பின் செல்ல வேண்டியது இல்லை. வெறும் 20 நாட்கள் முன்பு நடந்த வயநாடு வெள்ள விபத்தை ஒரு உதாரணமாக சொல்லலாம். மேஜர் சீதா அவர்கள் மேற்கொண்ட அபார பணி. ஆண் வீரர்களே அசந்து போகும் வேலையை துணிச்சலுடன் வெறும் 36 மணி நேரங்களில் முடித்த மேஜர் சீதா அவர்களின் தலைமை தாங்கும் திறன் பெண்களின் வளர்ச்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு சாலச் சிறந்த உதாரணமாகும். இதிலிருந்து தெரிகிறது பெண்களின் தாரக மந்திரம் எதுவென்று. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஆம், அடுக்கடுக்காக பல இன்னல்களை சந்தித்தாலும் நாங்கள் அடுத்தடுத்து எங்கள் வெற்றிக்கான இலக்குகளை அடைய தவறுவதும் இல்லை என்று சொல்லாமல் சொல்லும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை போன்ற மற்ற பெண்களுக்கு உரைக்கும் தாரக மந்திரம் எதுவென்று தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இத்தனை நேரம் எனது அன்னையாகிய, சகோதரியாகிய, தோழியாகிய பெண்களின் வளர்ச்சிகளையும் வெற்றிகளையும் வெகு சில வரிகள் மூலம் தங்களுக்கு எடுத்து கூறிய எனது வரிகளுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்கி கொண்டு எனது அன்புக்குரிய பெண்களுக்கு நான் மீண்டும் சொல்லுவது உங்கள் தாரக மந்திரம் இதோ. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. உங்கள் மனதின் ஒளியாய் இங்கே நான் சொல்லி விடைபெறுகிறேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ.